ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி கேரளாவில் வருஷந்தோறும் நடைபெறும் ஓணம் ஃபங்க்ஷன் யூஏஇயில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இந்த திருவோணம் எதனால் கொண்டாடப்படுகிறது, எந்த மன்னனை சிறப்பிக்கிற வகையில் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த திருவிழா மகாபலி என்ற மன்னனுக்காக தான் கேரளா மாநிலத்தில் கொண்டாடப்படுறாங்க. அவர் ஒரு கொடை செய்வதில் சிறந்த மன்னர். ஒரு முறை வேள்வி செய்யும்போது திருமால் வாமனனாக உருவெடுத்து 3 அடி மண் கேட்டிருக்காரு. மகாபலியும் தந்தார். ஒரு அடியால் இந்த பூமியையும் மறு அடியால் விண்ணையும் அளந்த திருமாலுக்கு 3வது அடிக்காக தன் தலையே கொடுத்தாரு பலி பெரரசன். அவருக்கு முக்தி கொடுக்க தான் அவன் தலையில் கால் வைத்து அவனை பாதாள உலகிற்கு தள்ளியிருக்கார் திருமால். தன் நாட்டு மக்கள் மீது கொண்ட அன்பால் என்ன பண்ணியிருக்காரு, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை என் மக்களை காண கண்டிப்பாக நான் உலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு. அதன்படி ஒவ்வொரு திருவோண திருவிழாவுக்கும் மகாபலி பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு வருவதாக கேரளா மக்கள் நம்புகிறாங்க. இந்த ஓணம் பண்டிகையோட சிறப்பு அம்சமே என்னென்னா, மன்னனை வரவேற்க வகையில் வாசலில் அத்தி பூக்கோளம் போடுறாங்க. இது கேரளாவில் ஆவணி மாதத்தில் நடைபெறுவதால் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்குற மாதம். அதனால் நிறைய பூக்களும் வச்சு கொண்டாடுறாங்க. நமக்கு கேரளா ஃபுட்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது புட்டு, கிழங்கு, பயிர் தான். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் தயார் செஞ்சு சாப்பிடுவாங்க. மெயின் டிஷ் என்ன அப்படின்னா, நமக்கு அடை, அரிசியால் செய்யப்பட்டது எல்லாமே. அடை, அவியல், அடை பிரதமன், பால் பாயாசம், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், காளான், ஓலன், அப்புறம் ரசம், மோர், தோரண், சர்க்கரை புரட்டுன்னு செய்கிறாங்க. கூட்டு, கிச்சடி, பச்சடி, எரிச்சேரி, மிளகாய் அவியல், பரங்கைக்கால குழம்பு, பப்படம், காய வைத்தது, அப்புறம் காய வறுத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெயின் டிஷ்ஷு ஊறுகாய் இல்லாமல் ஊறுகாயிலே ஒரு 4-5 வகை இருக்கும். அப்புறம் இது எல்லாமே என்னென்னா தேங்காய், தயிரில் தான் செய்கிறாங்க நிறைய டிஷ் எல்லாம். அதுமாரி லாஸ்ட்டாக டைஜஷன் ஆகிறதுக்காக இஞ்சி கறி, இஞ்சி புளி இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த திருவிழாவில் சின்ன சின்ன பசங்கள்லாம் நல்லா வண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு புலிக்களி, கடுவக்களி அப்படின்னு போட்டு நடனம்லாம் ஆடுறாங்க. சிங்க வேடம் போட்டு, புலி வேடம் போட்டு அது மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கைக்கொட்டு களின்னு ஆடுறாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த திருவிழா கேரளாவில் ஜாதி, மதம் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறாங்க. இந்த திருவிழா கேரளாவில் 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெறும் ஒரு திருவிழான்னு சொல்கிறாங்க. 10வது நாள் தான் திருவோணமாக கொண்டாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அசர்காய் மேலே எப்படிலாம் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.